ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு 2 கொரிந்தியர் 4:18 பவுல் சொல்லுகிறார், காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும்போது நம்ம நிறைய நேரத்தில் என்ன நினைக்கிறோம்னா, நம்ம பார்க்கறத நினைச்சு தான் இதுதான் நம்மளுக்கு பர்மனண்ட்டு, இதுதான் நம்மளுக்கு பர்மனன்ட் சொத்து அப்படின்னு நினைச்சு நம்முடைய முழு கவனத்தையும் அது மேலே செலுத்துறோம். அன்கான்சியஸாக அப்படி பண்ணிடுறோம். ஆனால் வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுனாக்கா, காணப்படாதவைகள் நமக்கு வரப்போகுது, அதுதான் நித்தியம், பர்மனன்ட். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்மளுடைய பார்வையெல்லாம் எதை நோக்கி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெர்மனன்சியை நோக்கி தான் இருக்கணும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஆகவே அநேக சூழ்நிலைகளிலே நாம் தவறுதலாக, ஐயோ என்னுடைய குடும்பம், என்னுடைய சொத்து, என்னுடைய கல்வி, என்னுடைய சம்பந்து, நான் சம்பாரிச்சு வச்சது, அதெல்லாம் நமக்கு தேவைத்தான், உண்மைத்தான். ஆனால் அவைகள் நம்மோடு கூட என்றைக்குமே வரப்போறதில்லை. அப்போ கர்த்தருடைய அந்த காணப்படாத நன்மை தான் நமக்கு வரப்போகுது. அதை நோக்கி நாம் பார்க்கும்போது நாம் பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளாக நாம் கடந்து போகிறோம். இன்றைய நாளிலே கர்த்தர் இந்த வசனத்தை கொண்டு உங்களோடு கூட பேசுவாராக. ஜெபிக்கலாமா? அன்புள்ள நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகம் எங்களுக்கு சதமல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற உறவு, இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு ஆண்டவரே அது போகக்கூடியது சுவாமி. எங்களை விட்டு போகாத ஒன்று நீர்தான் ஆண்டவரே, உம்முடைய கிருபை தான் ஆண்டவரே, அதுதான் எங்களுக்கு நித்தியம் சுவாமி. அதை நாங்கள் ஆண்டவரே இறுக பற்றி கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.